ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாகூர் தர்காவில் கதவு திறக்க குண்டு போடுறாங்க. சலாம் சொல்லுங்கள் எஜமானுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பீர் மண்டபம்னு சொல்கிறது. இந்த நேரம் மஹரி நேரம் தர்கா ரவுலா குண்டு போட்டு கதவு திறக்கிறாங்க. அதனால தான் நான் முதல்ல உங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறேன். நீங்களும் எஜமானுக்கு சலாம் சொல்லுங்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கும் யா சாஹிபும் அவுலியா இசாஹலம் இது குத்துபுல்லா துவா கேளுங்க. இன்னும் வர லாஸ்ட்டு இந்த மாதம் ஜமாதுல் அவ்வல், இந்த மாதம் பூரா 27 நவம்பர் 30 உங்களுக்கு ஃபஜ்ருடைய நேரம் சனிக்கிழமை காலையில் பாமரம் ஏற்றுறாக ஹந்தரிக்காக வேண்டி. அடுத்தது டிசம்பர் 2 உங்களுக்கு கொடியேற்றுறாக. இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த நேரத்தில் இப்போ எடுத்தால் தான் அதுக்கு பிறகு இன்னொரு 10 நாள் போயிட்டா இந்த இடத்துலலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அப்போ நான் மறுபடியும் அதை எடுத்து போடுவேன். இந்த ஹந்திரி உங்களுக்கு நினைவுபடுத்தணுங்கிறதுக்காண்டி தான் சொன்னேன். பாமரம் ஏற்ற போகிறாக 30 சனிக்கிழமை காலையில் ஃபஜருடைய நேரத்தில் ஏற்றுறாமா. அடுத்தது டிசம்பர் 2 உங்களுக்கு திங்கக்கிழமை உங்களுக்கு நைட்டு 9 மணிக்கு கொடி ஏற்றுறாங்க. உங்களுக்கு நான் அதை சொல்லணுன்றேன். போஸ்ட்லைன் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். என்னுடைய சேனல் மனநிம்மதிக்கான சேனல். அறிவோம் மனநிம்மதி, அன்றாட வாழ்வில் பெறுவது எப்படி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடிக்கடி உங்களுக்கு நாகூர் தர்கால உருஸ் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கள் நான் எடுத்து போடுவேன். நீங்கள் டெய்லி போஸ்ட்லேயும் பார்க்கலாம். அதே போல் நீங்கள் இருந்த மாதிரியே துவா கேட்கலாம். இப்போ நான் குண்டு போடுற கதவு திறக்கிறப்ப அந்த குண்டு போடுற சத்தம் உங்களுக்கு காதல் விழுவணுங்கிறதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த குண்டு போடுற சத்தத்தை நான் உங்களுக்கு அப்படியே பிடிச்சி நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் துவா கேளுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம அவுளியாக்கள் மனிதர்கள் மட்டும் வந்து போகக்கூடிய நேரமில்லை இது. ஹந்தூரிங்கிறப்போ வலிமார்கள், மற்ற மலக்குமார்கள், அவுளியாக்கள் எல்லாருமே வந்து அவங்களோட பாசானாயத்தில் ஜாரத்தில் கலந்துக்குவாங்க. சிறப்பான நேரம். அதனால் உங்கள் வர முடிஞ்சவங்க வாங்க, வர முடியாதவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கங்கே இருந்துக்கிட்டே துவா செய்யுங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் சிஃபத்தையும் ஹைரையும் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 விதமான பிளேலிஸ்ட்டில் போடுவேன். ஒன்று இறை சிந்தனையில் மன நிம்மதி, இன்னொன்று வீட்டில் மன நிம்மதி, இன்னொன்று வாழ்க்கை துணையில் மன நிம்மதின்னு 3 மாதிரியான இதில் போடுவேன். இறை சிந்தனையில் போடுறப்ப தான் இந்த மாதிரி தர்கா சம்மந்தமானது வரும். என்னுடைய சேனல் மன நிம்மதிக்கான சேனல். திருக்குரான் வந்து மன நிம்மதியை பற்றி சொல்லும்போது இறை சிந்தனையில் மட்டும்னு சொல்லலை, 3 விதமான இடத்துல இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அதனால் 3 விதமான இடத்தையும் நான் போடுவேன். எல்லா வீடியோவையும் பாருங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிறது என்ன மாதிரியான உங்களுக்கு பார்க்கணும், நாகூர் தர்காவில் பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுதோ, வெளிநாட்டிலையோ வெளியூரில் இருக்கெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதை நான் எடுத்து உங்களுக்கு பிடிச்சி போடுவேன். இன்றைக்கி நான் இந்த தர்கா ரவுலா திறக்கிற நேரம் அந்த குண்டு போடுற சத்தம் உங்களுக்கு காதல் விழுவணுங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ நான் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். சந்தோஷமாக இருங்க. அவுளியாக்கள் வரக்கூடிய இடத்துல இந்த நேரம் மஹரி நேரம் நான் எடுத்தேன். அப்படிங்கிறப்போ எஜமாங்க தன்னுடைய ஜாரத்தெல்லாம் முடித்து நம்ம மனிதர்களை பார்க்குறதுக்காண்டி ரவுலா விட்டு வெளியே வரக்கூடிய நேரம், அவங்களுடைய பார்வை நம்ம மேலே படக்கூடிய நேரம். அப்படிங்கிறப்போ அது எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் நம்ம நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், நம்மளுக்கு நல்லதே நடக்கும். எல்லாம் எது நாடுறானோ அது நம்மளுக்கு நலவாகவே இருக்கும். வல்கதிரி ஹைரிஹி வஷரிஹி மின் அல்லாஹி தாலா. நன்மையும் தீமையும் அல்லாவிடமிருந்து மட்டுமே நமக்கு வருகின்றது. அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்குவோம். அதை நம்மளுடைய கலாக்கதிரை நம்ம ஏற்றுக்கிறது தான் நம்மளுக்கு மார்க்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம விதியையோ காலத்தையோ எந்த வகையிலையும் குறை சொல்லக்கூடாது. எங்கிருந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான், எங்கிருந்தாலும் வழிமார்களால் வந்து பார்க்க முடியும். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் எஜமான்ட்ட நீங்கள் துவா கேளுங்க. அல்லாஹ் உங்களோட சிஃபத்துகளை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு கண்ணியமாக்குவான். அல்ஹம்துலில்லாஹ். வர முடிஞ்சவங்க நாகூர் தர்காவுக்கு வாங்க, பத்திரமா வாங்க, சந்தோஷமாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். என்னுடைய இது ஏசியா ஆரிஃபா உஸ்தாது அப்படின்னு போட்டிருக்கேன் என்னோடய சேனல் நேமில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி நாகூர் தர்காவை தான் இப்போ ஹந்திரி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நான் போடுற மாதிரி இருக்கும். போஸ்ட்டில் பாருங்கள். அதிகமாக என்னோடய லைவ் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஹரிபா சம்மந்தமான விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு அதில் தான் அதிகமாக சொல்லுவேன். ஏன்னா இதில் நம்மளுக்கு
சொல்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. உங்களுக்கு இந்த செய்திகள் இந்த இடத்த தான் நான் சொல்லணும். பாமரத்தை பாருங்கள், மணராவை பாருங்கள், அந்த குப்பாவை பாருங்கள், அப்படி இதெல்லாம் சொல்லணுமே தவிர நான் வந்து மஹரிபா சம்மந்தமான பேசுகிறப்ப எனக்கு லைவில் பேசினா தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. அதனால் நான் லைவில் பேசுகிறப்ப என்னோட போட்டிருக்க லைவை எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சுக்கூர் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் ஆமீன்.